நீ வேண்டிக் கொள்கிறதற்கும், நீங்க வேண்டவே இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. சிலர்கள்லாம் ஆண்டவர் ஞாபகமே இருந்திருக்க மாட்டார். ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. மொத்த உலகமே அந்த சின்ன இவ்வளவு பிரச்சனையில இருண்டே போயிடும். எப்படி? பிரச்சனை உங்களுக்கு சின்னதான், ஆனா நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ உள்ள எனக்கு ஒரு வல்லமை இருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வல்லமை தந்திருக்கிறாரு. அதை வச்சு தான் நீங்கள் ஆண்டவர் அறியாமல் ஓடுனீங்க, அறியாத நாட்களில் ஓடுனீங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் இன்னும் ஆண்டவரோட நல்ல க்ளோஸாக இல்லாத இருந்த போதும், நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல உண்மையாக சரியாக இல்லாத இருந்த போதும், உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த வல்லமை, அவருடைய வல்லமை என்னாச்சுது? உங்களுக்கு கிரியை செஞ்சு சில நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து இம்மட்டும் உங்களை கூட்டிகிட்டு வந்துருச்சு. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஜீவனை கொடுத்து மனுஷனா தூக்கி விட்ட அந்த சத்துவம் எப்படி வல்லமை உள்ளதா இருக்கும்? இயேசு சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தார். அப்படித்தானே? ஒரு சரித்திர மாற்றம் உண்டாச்சு உலகத்துக்கு. திருப்பிக் கொள்ளுங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து படிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்தேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவது ஆக. ஆமென். மறுபடியும் 20வது வசனத்தை போடுங்க. திரும்ப இப்போ படிக்க வேண்டாம், அதை நல்லா கவனிங்க. நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்கு உள்ள கிரியை செய்கிற வல்லமை. அப்படி ஏதாவது ஒரு வல்லமை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? சிஸ்டர் பிரதர் உணர்ந்திருக்கீங்களா? பிரதர் சினு உணர்ந்திருக்கீங்களா? சகோதரி பிரதர் உணர்ந்திருக்கீங்களா? சந்தோஷ் நாராயணன் உணர்ந்திருக்கீங்களா? என்னது என்ன பரிசுத்தாயா வார்த்தை பரிசுத்தாய்? ஏன்னா நான் ஒரே கேள்வியை கேட்பேன்ற ஒரு பிரில்லியன்ட். இங்கே யார்கிட்ட என்ன கேட்டாலும் என்ன வார்த்தைன்னுவாங்க, ஆவியானவர்னாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வார்த்தை ஆவியானவர், வார்த்தை. இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண. தலைப்பில் மட்டும் இருக்கீங்க, உள்ள கண்டென்ட்டில் வர்றதே இல்லை. கவனமாக இருக்கணும். கவனிங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு சத்தியம் வசனம் இது. பாருங்கள், நாம் வேண்டி கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை. ஆண்டவர் செஞ்சாலும் செஞ்சார், இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சுட்டார். என்ன தெரியுமா? நம்ம ஆளுவை ஜெபிக்கிறதற்கும் நம்ம ஆளுங்க விசுவாசிக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? என்ன? ஆலயத்துக்கு வரலைன்னாலும் சரி, ஜெபிக்கலைன்னாலும் சரி, சில காரியங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மை இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமை
உங்களை அப்படியே பத்திரமா நடத்துது. அப்படித்தானே? இதுக்கு அர்த்தம் அதுதான். நீ வேண்டிக் கொள்கிறதற்கும், நீங்க வேண்டவே இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. சிலர்கள்லாம் ஆண்டவர் ஞாபகமே இருந்திருக்க மாட்டார். ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. எப்படி இருந்தீங்களா? அப்ப எப்படிப்பட்ட வல்லம் அது? சில பிரச்சனைகள்ல சிக்கும் போது, போராட்டங்கள்ல சிக்கும் போது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினாரா? நீங்க மீட்கப்பட்டீங்களா? இன்னமும் மீட்பார்னு விசுவாசிக்கிறீங்க, கரெக்ட் தானே? ஆனா இதையெல்லாம் தாண்டி நீ ஜெபிக்கவே இல்லை, அவரை நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ நடத்தப்பட்ட, உனக்கு நன்மை வந்துச்சு, பணம் வந்துச்சா? இந்த உலகம் இதுக்குள்ளதான் நிக்குது. எதுக்குள்ள? வேண்டல, நினைச்சு பார்க்கல கடவுளை. சிலருக்கு அதுல யாக்கும் பயங்கரமான ஒரு இது, அவனும் எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க, சர்ச்சுக்கு போய் தான் நல்லா இருக்காங்களா. ஒரு நாள் கிழிஞ்சிரும், அப்போ ஒன்றும் கொள்ளாது. அது வரைக்கும் கொல்லும், அதுக்கப்புறம் கொள்ளாது, கிழிஞ்சு போயிடும் இல்லையா? அது தெரியாது. ஆனா நீங்க ஜெபிக்கிறதுக்கும் நீங்க ஆண்டவரோட உறவுல இருக்கிறதையும் தாண்டி ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கு. அதுதான் தாவீது எழுதியிருக்கிறான், நான் தாயின் கருவிலே ஒளிப்பிடத்தில் உருவாக்கப்பட்டேன், மறைவிடத்தில் உருவாக்கப்பட்டேன், என்னை நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? எழுதி வச்சிருக்கிறான். விசித்திர வினோதமா தான் நம்மளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். நம்ம ஒரு வினோதமான ஆளு, சொல்லுங்க. நான் ஒரு வினோதமான ஆளு, ஒரு விசித்திரமான ஆளு. என்ன போல யாருமே கிடையாது. எலும்பி நில்லுங்க, நீங்களே ஒவ்வொரு ஆளா எலும்பி என்னைய பாருங்கன்னு சொல்லுங்க. விசித்திரமா இல்லையா? நான் அந்த எலும்பி சொல்றேன். என்ன பாருங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் கண்டு இருக்கு, அதுவே பாக்கியம். இல்ல சூப்பர், ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடுறீங்களோ தேடலையோ, யூ ஹாவ் அ பவர். தேடினாலும் சரி தேடாட்டிலும் நீங்க வல்லமை உள்ள ஆளுதான். நீங்க கோயிலுக்கே வராமலும் பிழைக்க முடியும். எப்படி? சர்ச்சுக்கே வராதையும் பிழைக்க முடியும். ஜெபம் பண்ணாமலே நீங்க வாழவும் முடியும். நீங்க என்ன பாச சொல்லிட்டு இருக்கீங்க? இதைத்தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். ஞாபகப்படுத்தி விட்டிய, நல்லா தான் இருக்குது. ஆமாதான், வேற என்ன? சில மூஞ்சிலாம் அப்படியே இருக்குது. எஸ், ஷூர், எக்ஸாக்ட்லி. ஹலோ, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற ஒரு வல்லமை. இப்போ உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் சில கிரியைகளை பார்க்கிறீர்கள், சில நன்மைகளை பார்க்கிறீர்கள், அப்படி தானே? ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே செயல்பட வேண்டிய ஒரு ஐட்டம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. சிலர் என்ன தெரியுமா, கார் வாங்குவாங்க, எப்படி நல்லா டெய்லி துடைப்பாங்க, வண்டி என்ன செய்யாது, ஓடாமல் அப்படியே நிற்கும். ஆனால் வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும்னு கேட்டால் அது 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்லாம் இருக்கும்.
மெனு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். மெனு எல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஆனால் யூஸ் பண்ண தெரியாது. எப்படி? அல்லது நீ பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுருக்குற அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? அது எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அது எப்படி இருக்குது? பயன்படாமல் யூஸ்லெஸ். அவங்க சொன்ன மாதிரி அப்படி இருக்குது. நான் சொல்லட்டுமா? நம்ம எல்லாரையும் கர்த்தர் விசேஷமான வல்லமை உள்ளவர்களாய் உருவாக்கி இருக்கிறார். எதற்கு விசேஷமாக? இங்க பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு கல் இருக்கு. எப்படிங்க? இந்த அளவுக்கு ஒரு கல் இருக்கு. இந்த கல்லை உடைக்கிறதுக்கு எவ்வளோ கிலோ வெயிட் உள்ள ஒரு சுத்தியல் வேணும்? இவ்வளோ இருக்குதுங்க. இந்த அளவுக்கு ஒரு கல் இருக்கு. எவ்வளோ வேணும்? இவ்வளோ பெரிய கல், இந்த அளவு கல். இந்த அளவுக்கு கல்லை உடைக்கிறதுக்கு எவ்வளோ சுத்தியல் வேணும்? ஒரு 2 கிலோ. 2 கிலோ சுத்தியல் போதுமா? 1/2 கிலோ சுத்தியல். 1 கிலோ சுத்தியலே போதுமானது இல்லையா? ஆனால் ஒரு 5 கிலோ சுத்தியல்னா ஒத்த அடியில் 1/2 இன்ச்சு சைஸில் உடஞ்சி தெரிச்சிடும். இதுவே ஒரு 100 கிலோ சுத்தியலை தூக்கி இவ்வளோ பெரிய கல்லில் அடித்தா என்ன ஆகும்? ஓரளவுக்கு அந்த சிப்ஸ் மாதிரி ஆயிரும். அப்படிதானே? ஆயிருமா? இதுவே ஒரு 1000 கிலோ எடை உள்ள ஒரு சுத்தியலை தூக்கி இவ்வளோ கல்லில் அடித்தா என்ன ஆகும்? மாவா? தெரிக்குமா தெரிக்காதா? கரெக்டு தானே? அதே போல தாங்க நீங்க சந்திக்கிற பிரச்சனை இவ்வளோதான். ஆனா தேவன் அதுக்கு உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வல்லமை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆணிய காணோம். என்னது? சம்டைம்ல ஆணியையும் காணோம், சுத்தியும் காணோம்ன மாதிரி. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி பார்க்குறோம்? இந்த வல்லமையை பயன்படுத்தாதனால எப்படி பார்க்குறோம்? எப்படி கொண்டு வச்சு பார்க்குறோம்? மொத்த உலகமே அந்த சின்ன இவ்வளோ பிரச்சனையில இருண்டே போயிடும். எப்படி? பிரச்சனை உங்களுக்கு சின்னதான், ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் சிதைத்தறிகிற வல்லமும் ஒன்று இருக்குது. அது கரெக்டா? இப்ப பாருங்க, இந்த வசனத்தை படிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற எனக்குள்ள தேவன் ஏற்படுத்தின அந்த வல்லமையின்படி என் காரியத்தை அவர் வெற்றி சிறக்க செய்வார். நம்ம வாழ்க்கையில் எதிரியா இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய நன்மையா இருந்தாலும் சரி, சிம்பிளா முடியக்கூடாது. எப்படி? எப்படி? நமக்கு வர வேண்டிய நன்மை சிம்பிளா வரணும். அது பெருசா பெரியதா இருக்கு. பெரிய நன்மையை சிம்பிளா கொண்டு வரணும். பெரிய பிரச்சனை சொல்ற பிரச்சனைய ஒன்றும் இல்லாம தூசு மாதிரி ஆக்கணும். இதுக்கு தான் தேவன் நமக்குள்ள வல்லமையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன செய்யும்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது தூசு மாதிரி ஆக்கிரும். நமக்குள்ள இருக்கிற வல்லமை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் பங்குன்னு தூக்கி உள்ள கொண்டு வந்துடும். புரிஞ்சுதா? இதுதான் நமக்குள்ள இருக்கிற வல்லமை. இந்த வல்லமைய நீ பயன்படுத்தாமலும் வச்சிருக்கலாம்,
பயன்படுத்தினா நீ இப்போ பார்க்குற பிரச்சனைகளை பார்க்கவே மாட்ட. ஹல்லேலூயா. இந்த உங்களுக்கு இப்போ தெரியாது, இந்த 1/2 இன்ச்சு சல்லி, 3/4 இன்ச்சு சல்லி, 1 இன்ச்சு சல்லி இதெல்லாம் உடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முன்னாடி சுத்தியல் வச்சு உடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் என் வீட்டில் நான் முன்னாடி சல்லி எல்லாம் பார்த்துருக்குறேன். நான் என் அங்கிளுக்கு பாறை உண்டு, அங்கிள் என் அப்பாவோட தம்பி. அங்கே வேலைக்கு போயிருக்கேன். அங்கே வேலைக்கு போனப்போ ஆமாம் ஸ்கூல் படிக்கிற டைம்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு ஆள் ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக நடக்கும். சல்லி உடைக்கிறது, உளி தீட்டுறது, அப்புறம் பாறை அந்த கீறுவாங்க, வேலிக்கல் கீறுவாங்கல்ல, ஸோ அது ஒரு செஷனில் நடக்கும். அடுத்து மற்ற கீற்றுக்கள் உடைப்பாங்க, அந்த ஸ்கொயராக இருக்கும் கல். இந்த மாதிரி ஒவ்வொரு செஷனாக நடக்கும். அப்போ இந்த சின்ன சல்லி இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு சல்லி அது ஒரு ஆள் அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இந்த சல்லியை கல்லில் வச்சு உடைப்பார். அப்படி தான் முன்னாடி சல்லி உடைப்பாங்க, புரியுதா? அது ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு 10 குட்டை ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள். இன்னைக்கு பாருங்களேன், புதிதும் கூர்மையுமான எந்திரமான பல்லுகள் பாருங்கள், பற்கள் பாருங்கள். இன்னைக்கு ஒரு செகண்டில் எத்தனை இன்ச்சில் சல்லி வேணும், எத்தனை இன்ச்சில் எந்த அளவில் அந்த எம் சாண்ட்ரா பி சாண்ட்ரா பார்த்துக்கிங்களா? மாவு மாதிரிங்க, தூள் மாதிரி ஆக்குது இல்லையா? உண்டா இல்லையா? இந்த வல்லமை எங்கே உள்ளது? எல்லாம் அவருக்கிட்ட வான்ட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? அவருடைய தான் எல்லாம். அது நமக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கு, அறிவா இருக்குது, ஆற்றலா இருக்குது, திறமையா இருக்குது, அபிஷேகமா ஊற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதான் நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமையின்படி நமக்கு செய்ய, கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். இப்போ புரிஞ்சுதா? நான் முதல்ல வேற மாதிரி உங்களுக்கு புரிய வச்சேன். இப்போ பாருங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ள, நல்லா புரிஞ்சுட்டு போங்க, அடுத்த உங்களுக்கு ஃபர்தரா புரியும். மிகவும் அதிகமாய் யார் சொல்றாங்க? கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ, எப்படி தாகமாக இருக்கீங்களோ அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். மிகவும் நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற, அவருடைய கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். இப்போ உள்ள எனக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வல்லமை தந்திருக்கிறாரு. அதை வச்சு தான் நீங்கள் ஆண்டவர் அறியாமல் ஓடுனீங்க, அறியாத நாட்களில் ஓடுனீங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் இன்னும் ஆண்டவரோட நல்ல க்ளோஸாக இல்லாத இருந்த போதும், நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல உண்மையாக சரியாக இல்லாத இருந்த போதும், உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த வல்லமை, அவருடைய வல்லமை என்னாச்சுது? உங்களுக்கு கிரியை செஞ்சு சில நன்மைகளை உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு கொடுத்து இம்மட்டும் உங்களை கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ள வச்சிருக்கிற அந்த வல்லமையை என்னை கொண்டு செயலாற்றும்படி எனக்கு கொடுத்தா பெரிய காரியங்களை காண்ட. உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது இல்லையா? நீங்கள் கையை தூக்கி வேலை செய்கிறீங்க, காலால் வேலை செய்கிறீங்க, நீங்கள் புத்தியால் வேலை செய்கிறீங்க, வாயால் பேசி எல்லாம் செய்கிறீங்க தானே? இதெல்லாம் அறுவடையாக நீங்கள் பார்க்குறீங்க தானே? இப்போது அந்த வல்லமையை நமக்குள்ள இருந்து அவர் பயன்படுத்தி அந்த வேலை நடக்கும்போது தான் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு, சூழலுக்கு அப்பாற்பட்டு உயர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு வேணும். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு எது வேணும்? இதுதான் வேணும்.
ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஆண்டவரை தேடுறானா அவன் பணக்காரராக இருக்கிறான், இவன் ஆண்டவரை தேடுறானா அவன் பெரிய அரசியலில் பெருசாக இருக்கிறான், அதில் பெருசாக இருக்கா, இதில் பெருசாக இருக்கா. உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அவங்க பணக்காரர்களாக இருக்கலாம், அல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்வு பாதுகாப்பற்றதாய் இருக்கிறோம் இல்லையா? எல்லாத்துலையும் சில காரியங்கள் அவங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். இன்னும் கேட்டால் அவங்களுக்கு எதிர்காலம், அவங்களுக்கு நித்திய மீட்பு இல்லை இல்லையா? நமக்கு நித்திய மீட்பை பற்றி பெரிய கவலை இல்லை. செத்தா நிறைய பேருக்கு என்ன விஷயம்னா, செத்தா பிரச்சனை இல்லைங்க, இந்த நரகத்தை விட பெரிய நரகம் அங்கே இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. எப்படி? செத்தா போட்டு பிரச்சனை இல்லை, நான் அனுபவிக்கிற நரகத்தோட அங்கே நரகம்னு சொல்கிற நரகம் பெருசாக இருக்காதுன்னு ஒரு நினைப்பு. அப்படி தானே? இந்த நரகம் 2 நாள், அந்த நரகம் நித்திய நாள். புரியுதா? இந்த நரகத்தை மாதிரி நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்களோ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு போட்டுட்டா நரகத்தை சொல்லிட்டா சப்ஜெக்ட் மாறுது, என்னால் சொல்கிறேன். உன்னால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கிற, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆண்டோடைய உதவியை நீ நாடலை அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆண்டோடைய உதவியை நாடாமல் பிரச்சனை அவன் வாழ்க்கையை சந்திக்கிறான், முடியல, சூசைட் பண்ணிக்கிறான். எப்படி பண்ணிக்கிறான்? சூசைட் பண்ணிக்கிறான். இந்த தற்கொலை பண்ணிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தனால முடியாது, எனக்கு என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, என்னை அவமானப்படுத்தின இந்த உலகத்தில் நான் வாழ முடியல, இந்த நரகம் எனக்கு வேண்டாம், நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதே நரகம் அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். புரிஞ்சுதா? இங்கே நீங்கள் என்ன நரகத்தை அனுபவிக்கிறீங்களோ இந்த நரகத்திலேருந்து நான் எஸ்கேப் ஆக போகிறேன். சிலருக்கு எப்படின்னா, எனக்கு இங்கே வாழவே பிடிக்கலைங்க, நான் சென்னை போகிறேங்க, சென்னையில் வாழவே பிடிக்கலைங்க, நான் ஹைதராபாத் போகிறேங்க. எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? உன் ஆத்மா எப்படி வாழுதோ அப்படி தான் நீ இருப்ப. அப்போது உனக்குள்ள இருந்து செயல்பட வேண்டிய வல்லமையை செயல்படுத்த ஒருத்தர் வேணும். புரிஞ்சுதா? அவர் செயல்படுத்தலைன்னு வச்சுக்கோ, அது வல்லமையாக இருக்காது. சில காரியங்களை நீங்கள் செய்யலாம், ஆண்டவர் இல்லாமல் சில காரியங்களை நீங்கள் செய்யலாம், ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாது. அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும் கடைசியில். புரியுதா? ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் இருந்து அந்த வல்லமையை பயன்படுத்துனீங்கன்னா, நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு சூழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த வாழ்க்கை தான் பரலோகத்தில் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதாங்க உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை. இங்கே பரலோகத்தை அனுபவிக்கிறீங்களா? அனுபவிச்சாதான் அங்கே பரலோகம். இல்லைன்னா பரலோகம் இருந்தாலும் பரலோகத்தில் போவிய எப்படி இருக்கும்? மூஞ்சி உம்முன்னு இருக்கும். அது ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க போல். அது குரங்கா, இஞ்சி தின்ன குரங்கா, இஞ்சி தின்னாத குரங்கா தெரில, அங்கேயும் அப்படி தான் இருப்பீங்க. இங்கே பரலோகத்தை, இங்கே தேவனுடைய வல்லமையை அனுபவிச்சாதான் அங்கேயே அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவம். எப்படிங்க? யாருடைய பலத்த சத்துவம்? பிதா குமாரன் அடிபட்டு நொறுங்கி பாவத்தில் மூழ்கினாரா இல்லையா? எல்லா பாவத்தையும் சுமந்தாரா இல்லையா? அவரு
முழு பாவத்தின் உலகத்தின் பாவங்களை சுமந்தார் இல்லையா? சுமந்துன்னா பிதுங்கி இருப்பார், அப்படித்தானே? மூழ்கின மாதிரி அந்த முழு பாவத்துக்குள்ள மூழ்கி அப்படியே உடஞ்சி நொறுங்கி ஒன்று இல்லாம அந்தரங்க கோலமாகி இருந்த அவரை அப்படி ஆகி செத்து போன ஒரு சரீரத்தை, மனுஷ ரூபமே இல்லாதிருந்த ஒரு சரீரத்துக்குள்ள ஜீவனை கொடுத்து மனுஷனா தூக்கி விட்ட அந்த சத்துவம் எப்படி வல்லமை உள்ளதா இருக்கும்? அதாவது செத்து போன லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வந்ததில்லை பெரிய மேட்ரு. இங்கேயே சாவு சாவுன்னு அடிச்சு 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 ஒரு ஆளை சந்து 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 அடிச்சு 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 சந்து சந்து சந்தா கிழிச்சு உரிச்சு மனுஷ ரூபத்தையே மாற்றி மூஞ்சியில் அடிச்சு பேத்து உடம்பெல்லாம் அப்படி சதையெல்லாம் தொங்கி அப்படியே இருக்குதுங்க. ஒரு நிலத்தை உழுத மாதிரி அப்படியே முழு சரீரம் இருக்குது. இந்த சரீரம் செத்து போச்சு. அந்த சரீரத்துக்குள்ள மறுபடியும் உயிர் வருது இல்லையா? உயிர் வர்றது எப்படி சொல்லுது? அவருக்குள்ளே அந்த உயிரை கொண்டு வந்து சேர்த்த அந்த பலத்த சத்துவம், அந்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன வருமா? அந்த மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். சிஸ்டர், பிரதர், உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்குன்றத நீங்க அறியலைன்னு வச்சுக்கோங்க, வல்லமை ஒண்ணுமே கிடையாது. அதான் நான் சொன்னேன், நீ எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான கார் வாங்கி நீ வீட்டில் தொடச்சு தொடச்சு வச்சிருந்தாலும் அதை பயன்படுத்தாத வரைக்கும் நீ யாரு? ஒன்றும் இல்லாதவன் இல்லையா? அவ்வளோதான், வேஸ்ட். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லம் இருக்கு இல்லையா, அந்த பலத்த சத்துவம், அந்த சத்துவத்தை தேவன் நம்மிடத்தில் காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்துவம் இயேசு மரித்தது வரைக்கும் இல்லை, மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சத்துவம் அவ்வளவு வல்லமையா செயல்படல. இப்ப கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிச்சுன்னா முழு உலகத்தையுமே எழுப்பிச்சது. ஹல்லேலூயா. கிறிஸ்து எதுக்கு மரித்தாரு? உலகத்தின் பாவங்களுக்கு மரித்தார். இப்ப முழு உலகத்தின் பாவமும் அவருக்குள்ள வந்து அவர் சொல்ல போனா முழு உலகமும் செத்துருச்சு. இப்போ கிறிஸ்து உயிரோட எழும்பினப்போ எப்படி ஆச்சுன்னா முழு உலகமும் அந்த சத்துவத்தை பெற்றுடுச்சு. இந்த சத்துவம் இப்போ நமக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கு சிஸ்டர், பிரதர், ஆனா பயன்படாம இருக்கு. உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை சமீப நாட்களில் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சில வருடங்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ரட்சிப்புன்னு ஒன்றை பெற்றுக்கொண்டீங்க. நிறைய பேர் இந்த ரட்சிப்பு என்ன நினைக்கிறாங்க, பரலோகத்துக்கு போறதுக்கான ரட்சிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த பூமியில தேவனுடைய பலத்த சத்துவம் விளங்கும்படி தான் அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. நீங்க நினைச்சீங்க தற்காலிகமாய் இந்த வியாதியிலிருந்து அல்லது இந்த பண பிரச்சனையிலிருந்து, இல்ல நீங்க ரட்சிப்புக்கு வர்றதுக்கு ஏதுவாயிருந்த அந்த பிரச்சனையிலிருந்து மாத்திரம்தான் நீங்க மீட்கப்பட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. இந்த உலகத்தையே புரட்டி போட்ட அந்த வல்லமை உலகத்தை அசைக்கும்படி உங்களுக்குள் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இயேசு சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தார், அப்படித்தானே? ஒரு சரித்திர மாற்றம் உண்டாச்சு உலகத்துக்கு. ஆனா உலகத்துக்கு தெரிஞ்சது ஒரு சரித்திர மாற்றம் மாத்திரம்தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது அதல்ல. ஒரு சர்வ வல்லமையே கிளம்பி எனக்குள்ள, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எனக்குள்ள வந்துருச்சுங்க. இப்ப நாம் போய் எத்தனை பணத்தை வேணாலும் தட்டி எழுப்பலாம், எந்த கல்லறைய வேணாலும் எழும்புன்னு சொன்னா அந்த கல்லறை எனக்காக எழும்புங்க.
அந்த கல்லறை எனக்காக திறக்குங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி லாசரு போய் வெளியே வா அப்படின்னு சொன்னார் இல்லையா? வெளியே வானோடனே லாசர் செஞ்சான், 4 நாள் ஆச்சு நாறிட்டே எழும்புன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்தது தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியா ஒரு உலர்ந்த எலும்புகளே என்ன செஞ்சான்? ஒருத்தன் உயிரடைய செஞ்சான். ஆனா அவனுக்கு தெரியாது இது நடக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்றான். ஏன்னா அந்த வல்லமை எசேக்கியாவுக்கு அப்ப தெரியாது. ஆனா உனக்கு எனக்கு இப்ப தெரியும். உலர்ந்த எலும்புகளை நினமுள்ள எலும்புகளா மாற்றது மட்டும் இல்ல, உடஞ்சு சுக்கு நூறா கிடக்க எலும்புகள் ஒன்னாயி அதுல நரம்பு சத அப்படின்னு உயிர் வந்து எழும்பி நிக்கும். அப்படியே நின்றதானே? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க அறிவுக்கு எட்டாத காரியத்தை கூட செய்யத்தக்கதான தேவ வல்லமை இங்க இருக்கு. அவ்வளவு பெரிய வல்லமை இங்க நம்ம அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல நம்ம அதை என்ன செஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? கட்டி வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்க கட்டி இருப்பீங்க? எனக்கு வயசாச்சு, எனக்கு அந்த அறிவு இல்லை, நான் இனி பாஸ்டர் மாதிரி செய்ய முடியாது, நான் இனி என்ன பையனை மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது, பிள்ளைகளை வளர்ந்துட்டு நீ பிள்ளைகளை நல்லா இருக்கட்டு. டேய் நீ பிள்ளைகளுக்கு வரல, அட அறிவு கேளுங்க. நீங்க எங்க மனக்கண்கள் திறக்கணும் அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீ செத்திருப்ப, நீ ஒண்ணும் இல்லாம ஆயிருப்ப, உனக்கு வயசானது உண்மைதான், உனக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இந்த வார்த்தை, இந்த சத்தியம், இந்த வல்லமை புரியலைனா இப்பதான் அது கேட்கிற புரியுதுன்னா கர்த்தர் சொல்றாரு உன் வாழ்க்கை அப்படியே தூக்கி எப்படி மாத்துவாரு? ரிவர்ஸ். நீ எதை ஒரு வயதிலிருந்து நீ இழந்ததை அப்படியே கொண்டு வருவாரு. இப்போ உனக்கு வயசு 100ன்னு வச்சுக்கோ, உனக்கு இப்ப வயசு 100, ஆனா பரவ இப்போ எப்படி பாக்குதுன்னா, இன்னைக்கு தான் நீ பிறந்து முதல் நாள். புரியல இது புரியல. 2-3 பேர் தான் புரிஞ்சு. நான் என்ன சொன்ன புரியல தானே? சிலிசன். இப்ப இந்த வார்த்தையை எபேசியர் 1:19 கர்த்தர் சொல்றாரு, இந்த வல்லமைய அறியக்கூடிய மனக்கண்கள் கொடுக்க வேண்டும். இந்த மனக்கண்கள் இன்னைக்குதான் உனக்கு திறந்ததுன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ 100 வயசான ஆளா இருந்தாலும் இன்னைக்குதான் நீ பிறந்திருக்கிற. 100 வருஷமா உனக்கிட்ட இருந்த வல்லமை, செயல்படாத இருந்த வல்லமை இன்னையிலிருந்து செயல்படும். 100வது வயசு இப்போ 1வது வயசுல வந்திருக்குது. இப்போ 1 வயசுல இந்த வல்லமை 100 வயசுல இருந்து 1வது வயசுல நீ இழந்தத அப்படியே கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலத்த சத்துவம். உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமையில அவருடைய பலத்த சத்துவம் வந்து இணையும் போது உயிரடைவீர்கள். அந்த மனக்கண்களை திறக்கும்படிதான் பவுல் எபேசிய சபையில போதிக்கிறார். நாம் கிறிஸ்துவை ஒரு வாட்டி கூட படிங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படி விசுவாசிக்கிறவர்களுக்கு, அந்த வல்லமையின் படி, அதன்படி கிறிஸ்து செத்துட்டாரு. அவர் நீ எழும்ப வாய்ப்பே இல்லை. நான் கண்ணால பார்த்தேன். அவர் சந்தா இணிஞ்சு பிஞ்சு திரைச்சு ஒண்ணலாமானவர். இனி அவரெல்லாம் எழும்பவே முடியாது. போஸ்ட்மார்ட்டம் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி அவர் சரீரம் எல்லாம் மொத்தமா ஒண்ணு இல்லாம ஆன சரீரத்துல தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வந்து இறங்கின உடனே அங்க என்ன வந்தது?
உயிர் வந்தது, ஜீவன் வந்தது இல்ல. இப்ப பவுல் சொல்றாரு, அந்த வல்லமைய நீ விசுவாசிக்க கூடும் என்றால் அந்த வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம், அந்த வெற்றி, அந்த வாழ்வு, அந்த வல்லமை வந்து உனக்குள்ள வந்து சேர்ந்துனா, அந்த சத்துவம் உனக்குள்ள வந்து சேர்ந்துனா, உனக்குள்ள எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க அதே மாதிரி உயிரடைவீங்க. அப்படித்தானே? உங்க வாழ்க்கை எதுல அதே மாதிரி செத்து கிடக்கோ அதுல நீங்க எப்படி பிழைப்பீங்க? அதே மாதிரி டப்புன்னு உயிரடைஞ்சு, ஏன் நேற்றுக்கு தானே செத்தான்டா, முந்தா நாடு தானே செத்தான், அடக்கம் கூட பண்ணிட்டு வந்தோமே, கல்யாண வீட்டில் நிக்கிறான். எப்படி? இப்ப செல்வம் பிரதர் செத்துட்டாரு, இருக்காரா? செத்துட்டாரா? செத்துட்டாருன்னு வைங்க, சத்தங்க போட்டு வா, நாங்க தூக்கம் இல்லை. கேளுங்க, சும்மா சொல்றேன். இப்போ செல்வம் பிரதர் செத்துட்டார். வார்டு 13வது வார்டுல 3வது வீட்டில் கல்யாணம். அங்க நிக்காரு. அடக்காரதனைக்கு போயிட்டு வந்தது உண்டு. எப்படி நம்ம ஆளுங்க அடக்காரதனைக்கு எல்லாம் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு, இன்னைக்கு உச்சை ஒரு கல்யாணம், கல்யாணத்தில் போய் நின்னா அங்க செல்வம் வாங்க, காலத்தே பூதமா. எப்படி? காலத்தே பூதமா. இயேசுவே அப்படித்தானே சொன்னான் பேதுரு, இல்லையா? அது வரைக்கும் தரையில நடந்து நம்மள கூட இருந்து சோறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்த ஆளு திடீர்னு கடல்ல. இதெல்லாம் ரீல் கிடையாது, இட் இஸ் ரியல். நான் அப்படிதான் சொல்றேன். செல்வத்தையும் செத்துட்டு அடக்காராதனை முடிஞ்சு வந்தாச்சு, கல்யாண வீட்டில் வாங்க, மும்பர் இல்லாத கல்யாணமா. ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும், கல்யாண வீடுனா மாப்பிள்ளை நானா இருக்கணும், இறந்த வீடுனா பாடையில் போனோமா நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்க முடியாது. அதனால கல்யாணம் நீ செத்துறணும்னு கிடையாதுங்க. நம்ம இங்க சாவ பார்க்க வரல, நமக்கு மரணமே கிடையாது. ஏன்னா மரணத்தை என் தகப்பன் சந்தித்து முடித்து விட்டார். It is finished. That is over. மரணத்தின் மரணம் முடிந்தது. எத்தனை பேர் புரிந்தல? மரணத்தின் மரணமாக முடிஞ்சிருக்கு. மரணம் முடியல, மரணத்தின் மரணம், மரணமாக்குகிற மரணத்தை முடிச்சு விட்டார். Hallelujah. மரணம் ஜெயமாய் கொல்லப்பட்டது. Hallelujah. பாதாளத்துல போய் நம்ம அப்ப அங்கேயும் பிரசங்கிச்சாரு. போன வாரம் தான் சொன்னேன்ல, வார்த்தை மாம்சமாகி வந்தவர் எப்போ உளறிட்டே இருந்திருப்பாரு. வார்த்தையை தானே பிரசங்கிச்சாரு. நமக்கு 1 மணி நேரம் கேட்கறது கஷ்டமா இருக்குது. நம்மால சும்மா இல்ல, செத்தபுரம் பிரசங்கம் தான். அங்க பாதாளத்துக்கு போயிருக்காரு. ஹalleluya. அங்க போய் செத்த ஆவிகளாம் பிரசங்கிச்சிருக்கிறாரு. ஹalleluya. நம்மளும் அப்படிதான். கொஞ்சம் அயந்து தூக்குன உடனே பெட்டி எடுத்து அடக்கம் பண்ணா பயப்படாத, டக்குன்னு என்னடா இது, ஏன் பொண்டாட்டியுமா நம்பிட்டா சத்தேன், பிளானா தான் இருந்திருப்பா போல, உடனே அடக்கம் பண்ணிட்டா. சரி ஃப்ரீசர் எடுத்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணான். பயப்படாதீங்க, உன் பொண்டாட்டியே தூக்கி உடனே பிளான் பண்ணி அடக்கம் பண்ணாலும் என்ன செய். ஒரு மூவியில் பாருங்க, ஒரு மூவியில் ஒரு ஹீரோவை அப்படி அடக்கம் பண்ணுவாங்க. அவர் பாருங்க இப்படி வச்சு இடிச்சு மண்ணை உள்ள இறக்கி பொழந்து உள்ள வெளியே வராரு. சினிமாக்காரனுக்கெல்லாம் ஐடியா தெரியுது.
நம்ம ஆளுவோ வார்த்தையும் தெரியாது, சினிமாயும் தெரியாது, வாழ்க்கையே ஒரு ரீல் ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. சினிமாக்காரனுக்கு பாருங்க, ஒரு மூவி நான் பார்க்குறேன், அது மறக்கல பாருங்க, சில இன்சிடென்ட்லாம் மறக்கல. இடிச்சு அவன் அந்த மண் உள்ளே வருது, அடுத்தவன் வெளியே வரான். நம்ம ஆளுங்க வசனத்தை கட்டுட்டு எப்போ ஜோறு கிட்டும். இயல்பு நிலையும் இல்லாமல் சிலர்லாம் என்ன செய்யுங்க, அந்த மண்ணான நிலைமைக்கு திரும்புகிறாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, உங்கள் மனக்கண்கள் திறக்கணும். பாருங்களேன், நீங்கள் அதை அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். சபைக்கு பிரசங்கிச்சுட்டு சொல்றான், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்றேன், உங்களுக்கு அந்த மனக்கண்கள் திறக்கணும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை செத்துருச்சு, நீ ஏன் நம்புற மாதிரி தான் இருக்குது. செத்துட்ட, நீ செத்துட்ட அப்படின்னாலும் நம்பாத. கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த வல்லமை பலத்த சத்துவத்தோடு இணையும் போது மரணத்தை தெறிக்க விட்டுறீங்க, பிரச்சனையை செரிக்க விட்டுறீங்க, போராட்டத்தை செரிக்க விட்டுறீங்க, கடன் தொல்லையை செரிக்க விட்டுறீங்க. நீயே ஒரு பேங்க் முதலாளியா மாற்றுவார் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். நீ 4 பேருக்கு 5 பேருக்கு இல்லையாங்க, பல நாடுகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அவர்களை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. Hallelujah. This is the power of resurrection. இதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. Hallelujah. இதுக்கு இந்த பிரகாசமான மனக்கண்கள் வேணும். நம்ம எல்லார்ட்டையும் do you have a faith, உங்கள்ட்ட விசுவாசம் இருக்கா, விசுவாசம் இருக்கான்னு கேட்குறோம்ல. விசுவாசம் இல்லைங்க, அந்த மனக்கண்கள். நீங்க வசனத்துக்கு, இப்போ வசனம் ஆண்டவர் நம்ம போதிக்கிறார்ல, இதை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற அந்த ஜீவனை பற்றி கொள்ளுகிற அந்த மனக்கண்ணு திறக்கணும். என்னது? எதை சொன்னாலும் நம்பணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா நம்பணும். செத்த ஆளை நீ எழுப்புவேனா? எழுப்புவ. பிணத்தை நீ எழுப்புவியா? எழுப்புவீங்களா? பார்க்கட்டு. அல்லேலூயா. ஆமா, தைரியம் வேணும். இறந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க? இறந்தவங்க துக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா? இல்லையா? எங்கேயா போய் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? செத்த இடத்துல போய் பண்ணதில்லை, இனிதான் போகணும். ஆமாம், போங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். போய் தட்டி பாருங்க, கிட்ட அறியாத வேதனை தட்டுங்க. டேய் சந்தோஷை, எலும்பு கேட்டியா? நான் தான் வந்திருக்கேன். சந்தோஷம் எலும்புல, ஆனால் எலும்பு. அப்படி உங்களுக்கு முடியலைன்னாலும் பக்கத்தில் போய் நின்றுட்டு சந்தோஷம் எலும்பு சந்தோஷம் பங்கு 2 சிக்கல் தான். சந்தோஷமா பொங்குது. ஆனால் let us try. ட்ரை பண்ணி பாருங்க. சிலவங்களுக்கு ஒரு ஆள் இறந்த உடனே ஒரு விசாரணை பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இயேசு கூட இப்படி விசாரிச்சிருக்க மாட்டார் பாருங்க. சரி, சவம் போட்டு அப்படி எப்படி தெரியும்? என்ன வயசாச்சு? அது 90 கிட்ட இருக்கும். நல்ல மரணம். ஹாஸ்பிட்டலில் அந்த 90 வயசானாலும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கூட்டு போனால் டாக்டர் என்ன சொல்வார்? ஒரு வியாதி வந்தோடனே முதல்ல என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐயா வயசு என்னாச்சு? 90. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மருந்து எழுதுவார் அவர். புரியுதா? உன் வாழ்க்கையில் ஒருத்தனை அப்படி பார்க்கக்கூடாது.
உன்னை பார்த்து ஏஜுக்கு எவனும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இன்னும் இந்த ஏஜ் ஆக்கும், இந்த இது உன்னை மட்டம் தட்டம் உலகத்துக்கு தெரியக்கூடாது. ஏன்னா உனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற வல்லம் அப்படி. இயேசுக்கு வயசாச்சா என்ன? அப்படியே இருக்கிறாராம். எப்படி இருக்காராம்? அப்படியே இருக்காராம். சிலர் பேரன் லவ்லி அதெல்லாம் போடுங்க, போடுங்க, விசுவாசத்தில் போடுங்க, சுருங்க மட்டும் படாது. சில பானங்கள் எல்லாம் வாங்கி குடிக்கிறீங்க, கலர்லாம் வருதான்னு பார்க்குறீங்க, இன்னும் வந்த வாடல்ல. ஆனால் இந்த பலத்தை சத்துவத்தை எடுத்து வேலை செய்ய வைங்களேன், தேஜஸாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லைங்க, இளமையாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. யூ என்கேஜ் வித் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்தில் நீ உன்னை என்கேஜாக வச்சுக்கோ, எப்படி இணைச்சிக்கோ. ஹேவ் த பிரசன்ஸ். த பிரசன்ஸ் ஒன்று அப்படியே வெளிச்சமாக்கும். அப்படி பிரசன்னத்தில் இருங்க. சும்மா கரைஞ்சிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இல்லாமல் இறந்த வீட்டில் போய் நல்ல சந்தோஷம் பாட்டு பாடு. சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, இப்ப இவர் எழும்பி வருவார். கொஞ்சம் பழைய கேஸெல்லாம் வேற மாதிரி பார்க்கும். ஆனாலும் என்ன செய்யுங்க, சந்தோஷமா நின்று ஒத்தைக்கு கரங்களை தட்டி பாடுங்க. ஆமாம், முதல்ல அப்படிதான் அற்பமாக தான் எண்ணுவாங்க. அற்பமாக எண்ணப்பட்ட நீ தான் அப்படியே மூளைக்கு தலைகள்லாம் மாறுவ. ஒரு கட்டத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, பிணத்தை எழுப்புறது ஒரு வேலையே இல்லாதுங்க. சும்மா சாதா மேட்ரு. இன்னைங்கன்னா வர முடியாதுங்க. என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு வர முடியாது, ஒரு வாரம் கழிஞ்சு வருவேன், அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்காக கண்டிப்பாக அடக்கம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீசர்லேயே வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி தான் இருக்கணும். நம்மளாம் நினச்சி தான் சாகணுமே தவிர மரணம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, வியாதி நம்மளை சாகடிக்கக்கூடாது. மரணம்னா வியாதி, பிரச்சனை, போராட்டம், தேவையில்லாத டென்ஷன், விபி கிபி போப்பி அட்டாக்கு குட்டாக்கு இதெல்லாம் வரக்கூடாது. அதனாலவும் ஜீவன் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு போகக்கூடாதுங்க. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் யாரு? எந்த மரணத்தை? நீங்கள் நினைக்கிற சரீரத்தில் அவர் எப்படி செத்தார்? அவர் எப்படி தெரியுமா செத்தார்? அடி வாங்கிய செத்தார் நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தார்னு இருக்கு. அதெல்லாம் அவருக்குள்ள வந்துருச்சு. சாபம் உள்ள வந்துருச்சு. உலகத்தின் தரித்திரம் உள்ள வந்துருச்சு. மொத்த தரித்திரம் உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதம் அவர்கிட்ட உள்ள வந்துருச்சுங்க. எல்லா மந்திரவாதமும் இப்ப இயேசு உனக்குள்ள பலனா இருக்கிறாரு. மந்திரவாதம் பலிக்குமா உனக்கு? மந்திரவாதி வெடிச்சு நிற்பான். எப்படி? பூஜை பண்ணிட்டு நிற்கும் போதே 4 வெடிச்சு நிற்பான். மனசுலாச்சா? இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம். அப்பதான் அப்புறம் மந்திரவாதியை ரசிக்க முடியும். வெடிச்சு நிற்பான். ஒன்றை வந்து சொல்லுவான், ஹல்லேலூயா. யாருக்காக மந்திரவாதம் செய்தார்? அது ஜூப்ளின் பண்டிட்டுக்காக. ஹல்லேலூயா, இதோ வருகிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். வெடித்த பகுதிகள் எல்லாம் இப்போதே இணைவதாக. அடுத்து அவன் பெரிய அசிஸ்டண்டா இருப்பான். ஆண்டுடைய பெரிய ஊழியக்காரனா இருப்பானா இல்லையா? இதானே அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது. 50,000 வெள்ளிக்காசுகள் ஒப்பான அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு எரிச்சானுங்க. ஏன்னா தேவனுடைய நாபம் அவ்வளவு பிரபலமாக இருந்தது. 50,000 வெள்ளிக்காசுன்னா இன்னைக்குள்ள பல பில்லியன் டாலர். அன்னைக்கு நான் போனோம், இங்கே கணக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வெள்ளிக்காசுனா இன்னைக்குள்ள மதிப்பில் 25,000 to 35,000 டாலர் மதிப்பு. எவ்வளவு? ஒரு டாலர் எத்தனை ரூபா? ஒரு டாலர் எவ்வளோ ரூபா? இன்னைக்கு பாரு, 100 மேலே வந்துருச்சு நினைக்கிறேன். $94. சரியா, கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை? ரைட். 94 ரூபா 33 பைசா. அப்போது இன்னைக்குள்ள மதிப்பில் ஒரு வெள்ளிக்காசுனா
கிட்டத்தட்ட ஒரு 30,000. எவ்வளவு? $30,000 மதிப்பு. 25லேருந்து 30,000. நான் ஒரு ஆவரேஜாக 30,000 போட்டிருக்கேன். $30,000 அப்படின்னா $30,000னா நம்ம 30,000 இன்று 94 எவ்வளவு? 28,29,000 வெள்ளிக்காசுக மதிப்பு. யூதாசு சும்மா அவ்வளோ பைசா வாங்கினேன். அவர் நல்ல ஆளாகும், நல்ல பிஸ்னஸ். இப்போ 28,29,915 இன்று 30 போடு. அதான் உனக்கு தெரியுமே, எனக்கு தெரியாது. 28,29,915 இன்று 30 எவ்வளோ? 3 கோடி வரும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 1 10 தம்பி, இன்னைக்குள்ள ரேட்டு படி பார்த்தா சுமார் 8லேருந்து 10 கோடி ரூபா யூதாசு கொடுக்கலான்னு இருந்து. நான் இங்கே உடலை காட்டி அஜிதா தான் இருக்காதே இருங்க. இந்த டேவிட்டுக்கு மனைவி அஜிதால தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் அவன் சொல்லி கொடுத்தாய். கடைசியில் அவரை இப்படியாகவும் கொண்டு மொத்தத்தில் முடிச்சக்காக கொண்டு போனோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செத்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பிஸ்னஸ் மேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பிடுங்கல, ஆண்டவர்கிட்ட பிடுங்கல. எங்கே பிடுங்கண்ணா? அதனால பாஸ்டரை போய் காட்டி கொடுங்க. உங்க பாஸ்டர் அப்படியாமே சொல்லிச்சு. அப்படியா? அதுக்கு அர்த்தம் என்னது? 8,48,97,450 ரூபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். அப்போ வசனத்தை போடு. ஹல்லேலூயா. எதுக்கு வந்தோம்? எதுக்கு? மனக்கண்களை திறக்கணும். இந்த மனக்கண்களை திறந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பலத்த சத்துவம் விளங்கும். இல்லைன்னா பலத்த சத்துவம் விளங்காது. நம்மகிட்ட ஒரு வல்லமை இருக்கோங்க, பிழைச்சு போவோம். எப்படி போவோம்? அப்படி பிழைச்சு போவோம். எல்லாரும் மாதிரி 10ல் 1 11 வாழுவீங்க. ஆனா அந்த பலத்த சத்துவத்தை அறிந்தால், அந்த பலத்த சத்துவம் உனக்குள்ள வந்து சேர்ந்தால், நீங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை பிரகாசமுள்ள எதிர்காலத்தை பெறுவீர்கள். ஏன்னா அந்த பலத்த சத்துவத்தை நீங்க பெற்றுக்கொள்றது ஒரு மனக்கண் வேணும். மனக்கண் திறக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? பிணங்களை எல்லாம் போய் தட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1:19 19 20 போடுங்க. எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய், அடுத்த வசனம் போடுங்க, அவரை உன்னதங்கள் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, அடுத்த வசனம் போடுங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அடுத்து போடுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய இந்த சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் யார? இயேசுவை பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாம் நிரம்பணும், எல்லாவற்றாலும் நிரம்பணும். ஆனா நீ வெறும் வல்லமையோட இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட கைன்னா
கையே நீ செய்வது என்ன என் கையே பண்ணாங்களா? அதே மாதிரி இந்த கைக்கு என்ன செய்ய தெரியும்? சாப்பிட தெரியும் இல்லையா? ஏதோ செய்ய தெரியும் இல்லையா? இந்த கையில், இந்த கையினால் செய்கிற கிரியைக்கு தக்கதான பலன் உனக்கு கிடைக்கும். சில நாள் இந்த கை நல்ல பலனா இருக்கும், உனக்கு வேலை செய்யறதுக்கு வேலை இருக்காது, அல்லது வேலை செய்யறதுக்கு வேலை இருக்கும், கைக்கு பலன் இருக்காது. கரெக்டா? ஆனா அந்த பலத்த சத்துவம் விளங்கினா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இந்த சபைக்கு அவர் தலையாயிருந்து குறைவில்லாம பழுதில்லாம நிரப்பிக்கொண்டே இருப்பார். பாருங்க, இயேசு சிலுவையில் மரித்து உயிரோட எழும்பினார்ல 3ஆம் நாள், எதை எடுத்தாரு? எழும்பும் போது மனுஷன் இழந்த ஜீவனை பெற்றுக் கொண்டான். புரியுதா? மனுஷனை எல்லாவற்றாலும் நிரம்ப முடியாம இருக்கிற ஒரு மனுஷன் யாரு? பாவத்துக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். எல்லாவற்றாலும் சம்பூர்ணமான மனுஷன் என்ன? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் சம்பூர்ணமா இருக்கணும், எல்லாத்துலயும் நான் வாழணும் ஆசை இருக்கா அவங்களுக்கு? எல்லாத்துலயும் வாழணும். என் பிள்ளைங்க வாழணும், என் மனைவி வாழணும், என் புருஷன் வாழணும், என் பிஸ்னஸ் வாழணும், என் சபை, நான் எங்கே போனாலும் அங்கே எல்லாம் செழிப்பாக இருக்கணும். அப்படி ஆசைப்படுறீங்களா? சரி, ஆசைப்படுறீங்க, நல்லது. அப்படி ஒரு வாழ்க்கை உண்டா? உள்ளதா உண்டா இல்லையா? சரி, அதை இப்போ ஏகதேசம் இந்த செய்தியெல்லாம் கேட்டு ஆண்டோடைய வசனத்தை எல்லாம் படித்து ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டுன்னு தெரியும். ஆனால் உள்ள ஃபுல்லாக வரல, அவ்வளோதானே? ஃபுல்லாக எப்படி வரும் அப்படின்னா, இந்த பலத்த சத்துவத்தை இப்படி உண்டுன்னு அறிஞ்சிட்டிங்கல்ல, இப்போ இதை முழுவதுமாக அனுபவிக்கிற மனக்கண்கள் என்ன கண்ணு திறக்கணும்? என்ன மனக்கண் திறக்கணும்? பிரகாசம் உள்ள மனக்கண். மனக்கண்ணுன்னா என்ன? இங்கே சிலர் எப்படின்னா மெசேஜ் கேட்ட மாதிரியே இருப்பாங்க, ஆனா எங்க இருப்பாங்க? வேற உலகத்தில் இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிஞ்சோன்னா மண்டைக்கு இப்படி எனக்கு மண்டையில் யாராவது தட்டணும். அப்பவும் மனக்கண்கள் எங்க இருக்கும்? காக்க வேற பெருசா வாங்கி தந்தாங்க ஒரு ஆள். இங்க பாருங்களேன், நைட்டு 2 மணிக்கு ஒன்றை தட்டி எழுப்பினாலும் 3 மணிக்கு ஒன்றை தட்டி எழுப்பினாலும் இயேசுவே அந்த ஜீவனோட நீ எழும்பணும், அந்த ஜீவனை பிரதிபலிக்கணும். எத்தனை முறை உனக்கு பாருங்க, நான் சம்டைம்ஸ்லாம் நிறைய பேருக்கு படுத்துட்டே ஜெபிப்பேன், அவங்களே தெரியாது எப்படி இருப்பேன். ஆனால் நான் எப்போ தூங்கியிருப்பேன்? காலையில் ஒரு 8 மணி தூங்கியிருப்பேன் வைங்களேன். காலை எப்போ வரும்? 9 மணிக்கு வரும். ஒரு ஆள் அந்த 1 மணி நேரத்தில் சீட்டிங்கான தூக்கம் இருக்கும், அப்படி தானே? அப்போ எனக்கு கால் வரும். வந்தோடனே நான் என்ன செய்வேன்? வேணா கொஞ்சம் கூட அப்படிலாம். சிலவங்க நினைப்பாங்க வேணுன்னே ஒரு அமுக்கி காட்டுறாரு, யாரோ இடலை சொன்னாங்க பெண்ணின்னு நினைக்கிறேன். பெண் சொல்லடா அப்படி ஓட்டுதல். பாஸ்டர் உறங்கிட்டியலோ? ஆமாடா. அப்போ அப்படியே மாட்டான். பாஸ்டர் பின்ன வேற இல்லை. அடுத்து நான் கொஞ்சம் கூட கணத்துவேன். சொல்கிறா அவன்கிட்ட மட்டும் தான் வேணுன்னே கொஞ்சம் காட்டுவேன். ஒரு நாள் கேட்டே விட்டான், வேணுன்னே பாஸ்டர் தூங்குறீங்களோ? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா,
எந்த நேரத்திலையும் நீங்கள் விழிப்போடு இருக்கணும். இந்த உலகத்தில் தூக்கமோ டயர்டோ பலவீனமோ வியாதியோ பிரச்சனையோ நீ தேவன் உனக்கு கொண்டு வந்து உனக்குள் நடப்பித்து கொண்டிருக்கிற வல்லமைக்கு மேலே இல்லை. புரிஞ்சா? இயேசு சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழும்பினார், நானும் எழும்பினேன். சுப்புலட்சுமி நானும் எழும்பினேன் இல்லையோ? வரலட்சுமி நானும் எழும்பினேன். பேர் மறந்துட்டு நினைக்கிறேன், மாறி மாறி கேட்டேன்னா. மறந்தியா? நான் சிலர்லாம் மறந்தா இருக்காங்க, அவங்களே. கவனிங்க, என்ன சொன்னேன்? நான் உயிரோட எழும்பிட்டேங்க. ஒரு நாள் செத்து கிடந்தேன், இப்போ நான் உயிரோட இருக்கிறேன். எப்படி இருக்கேன் தெரியுமா? எப்படி இருக்கேன் தெரியுமா? கொள்ளு கொள்ளுன்னு இருக்கேன். சொல்லுங்க, கொள்ளு கொள்ளுன்னு இருக்கேன். கொழு கொள்ளுன்னு இருக்கேன். ஒரு ஆள் கொழு கொள்ளுன்னா எப்படி இருக்கும்? நல்லா சாப்பிட்டு கொழு கொள்ளுன்னா நம்ம சரீரத்தில் மட்டும் பார்க்குறோம், சரீரத்தில் மட்டும் கிடையாதுங்க. என் பேங்க் பேலன்ஸு, என்னுடைய வீடு, என்னுடைய வம்சம் எல்லாமே கொழு கொள்ளுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் வந்து வீட்டிலேருந்து வெளியே இறங்கும்போது என் வம்சம் எப்படி வரணும்? சலக்கு சலக்கு சலக்குன்னு வரணும். புரியுதா? ஓஹோ, நீங்கள் வேற மாதிரி சிந்திக்கிறீங்க, எனக்கு அது மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த செழிப்பு கொழுமை அப்படிங்கிறது வந்து சரீரத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் முகத்தில், உங்கள் அவயங்களில். நான் சொல்லட்டுமா? நீங்கள் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க, என் கிட்னி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், கை வச்சு சொல்லுங்கள். கிட்னி சுகமாக இருக்குது. இப்போ கிட்னி என்ன தெரியுமா செய்யுது? கிட்னி இப்படி பார்க்குது. உடனே என்ன செய்யுது? கிட்னி எப்படி செய்யுது? திரும்பி பார்க்கும். உடனே என்ன செய்யணும்? திரும்பி பார்க்கும். இங்கே பிரச்சனை இருக்கும், ஒரு வேளை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. ஏன்னா உண்மையிலே நீ நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த கிட்னிக்கு தெரியுங்க, அது தன்னை நல்லா வைத்திருக்கக்கூடிய அந்த பலன், அந்த ஜீவன் கிட்னிக்கு இருக்குது. என் பிரெயின் நல்லா இருக்குது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. எத்தனை காற்றாக்கு கன்றாக்கு அன்றாக்கு ஊன்றாக்கு யார் வந்தாலும் இந்த கண்ணுல, இந்த கண்ணு கரெக்டா சார்பார். உங்களுக்கு தெரியல, கான்ட்ராக்டர் தெரியாது. அது என்ன சொல்லுவாங்க? கான்ட்ராக்டா, காட்ராக்கா, கேட்ராக்கா, கேட்ராக்க இந்த கன்றாக்கோ ஏன்னா கண்ணுக்கு இல்ல. மோசைக்கு கண்ணை வெளிச்சமா வச்சாருல, ஏன் கண்ணும் வெளிச்சமா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்க அவயத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரெயினை பார்த்து சொல்லுங்க, என் பிரெயின் எப்பவுமே சூப்பரா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸே வராது, என் ஆத்மாவுக்கு பாரமே வராதுங்க, என் அவயங்கள் எல்லாம் அப்படியே காலையில பூ பூத்து அப்படியே குலுங்குறது மாதிரி என் அவயங்கள் உறுப்புகள் எல்லாம் அப்படி செழிப்பா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த டீடாக்ஸ்ன்னு சொல்றாங்க. என்னது? காலையில் ஒரு டீடாக்ஸ் இல்லையா? lemon with honey and the hot water, but it makes a liver will cancel இல்லைங்க, கிளென்ஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்து, உங்களுக்கு நீங்கள் அதை குடிச்சிருந்தீங்கன்னா, என்னுடைய லிவரு இப்போ நான் சுத்திகரிக்கப்படுதுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தானே? நீங்கள் விசுவாசிக்கும் போதே அது சுத்திகரிக்கப்படுது. விசுவாசத்தினால தான் சுத்திகரிக்கப்படுது. இல்லை ரிவேல தனியாக உங்கள்கிட்ட மட்டும் ஆண்டவர் லிவரை அப்பப்போ எடுத்து சுத்தம் பண்ணடா அப்படின்னு சொல்லி ஒரு ஜிப்பும் போட்டு நீங்கள் இப்படி கழுவியலா?
பல்லே தேய்ச்ச மாடு. எங்கேயோ மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இருடி. இல்லை இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. இப்போ எனக்கு லிவரை ஆண்டவர் எனக்கு கையில் கொடுத்து, டே தினமும் லிவரை ஒன்று சுத்தம் பண்ணு, கிட்னி அப்பப்போ எடுத்து அந்த கொலையோட தூக்கி அப்படியே சூடு இந்த லைட்டு வார்ம் வாட்டரில் கழுவி இடுறது. நீங்கள் என்ன செய்வீங்க? 4 நாள் கழுவிங்க. அவங்க சொன்னார் பல்லே தேய்க்கலை. அப்போ என்னன்னா பாக்கி எல்லாம் என்ன வச்சிருக்காருன்னா அந்த வெளியில் தெரிகிறது இல்லைங்க மேட்ரு. உங்களுக்கு உள்ள இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில் 99% வாழ்வு மறைந்து தான் இருக்கு. அதுதான் வசனம் சொன்னது, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் தான் நித்தியமானவைகள். அந்த நித்தியமானதை அனுபவிக்கலைன்னா உனக்கு ஜீவன் இல்லை. கிட்னி வாழலைன்னா சரீரம் செத்து போயிடும். லிவர் வாழலைன்னா உன் சரீரம், எதிர்காலம், உன் ஜீவன் செத்து போயிடும். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் உன் கையில தந்திருந்தா விளங்குமா? விளங்குமா? அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால், உன் விசுவாசத்தில் அது ஆகும். ஆனா உனக்கு தெரியாமலே கிட்னிக்கு ஒரு வல்லமை வச்சிருக்கிறேன், உனக்கு தெரியாமலே லிவருக்கு ஒரு வல்லமை அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். அது பாட்டில் வேலை செய்யும். ஆனா அதுக்கு கூட எனக்கு பலத்த சத்துவம் இறங்குச்சுன்னு வைய. ஹல்லேலூயா. திடீர்னு பார்த்தா 2 கிட்னிக்கு பார்த்தா 4 கிட்னி இருக்கும். ஹல்லேலூயா. ஏங்க 2 வச்சா கூட 2 தர மாட்டாரா என்ன? கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்னை போய் உட்காந்துங்க 2 கிட்னி கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். ஏன் 4 கிட்னி இருந்தால் நான் குடியா முடிய போகுது? இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. 1 கிட்னி போதுமா? கூட ஒரு 3 இருக்கட்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? எல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? வாங்கணும். ஆக மொத்தத்தில் இந்த பலத்த சத்துவம் என் வாழ்க்கையில் வேலை செய்யணும். வேலை செஞ்சா எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எனக்குள்ள வந்தா நான் 10ல் 1 11 இருக்க மாட்டேங்க. நான் விசேஷமா இருப்பேன், விசித்திர வினோதமா இருப்பேன். நான் வினோதமானவளாய் நான் தேவனை பிரதிபலிக்கிறாளா இருப்பேன். 150 வயசானாலும் அப்படியே ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருப்பேன். ஹல்லேலூயா. ரெஸ்டே எடுக்காம வேலை செஞ்சா அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? மைண்டு தேவையில்லாமல் எங்கேயுமே ஓடாது. நான் சொல்கிறேன், ரெஸ்ட் இல்லாமல் காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காதீங்க. யாருக்கு? ஆண்டவருடைய பலத்த சத்துவம் உங்களை விட்டு போகக்கூடாது. எப்போ அந்நிய பாஷையில் இருங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அதில் ஒரு பெரிய பங்கு. நீங்கள் எப்பவும் அவரோட கூட இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஆவியில் தேவனை விசுவாசிச்சு வாயை திறங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவார். வாயில் முதல்ல பிளம்ப தான் செய்வீங்க. ஃபஸ்ட்டு பிளம்புங்க, அவ்வளோதான். பிளம்புங்க, அவருடைய பிரசன்னத்தில் நின்று பிளம்புங்க. வாயை திறந்து கலா புலான்னு தான் வரும். ஃபஸ்ட்டில் கலான்னு வரும், சுபலா வரும், சந்திரலேகா வரும். ஆம்பளைங்களுக்கு இந்த லேகா வரும், பொம்பளைங்களுக்கு பெலேன்னு வரும், செல்லன் பொண்ணு இப்படிலாம் வரும். பெலே நான் ஜோக் சொல்லலைங்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இப்படி தான் முதல்ல வரும். அடுத்து கொஞ்சம் எழும்பி உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற ஆளை பார்த்து வரும். எப்படி வரும்? அவன் ரிப்பல பப்பலான்னு வரும். அப்படி தான் வரும். பாஸ்டர் பேசுகிற மாதிரி வரும். நீங்கள் ரொம்ப ஆவியில் ஃபாலோ பண்ணுற ஆளை மாதிரி வரும். அப்படி தான் வரும். அடுத்து உங்களுக்குள்ளேருந்து ஒன்று போங்க வரும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தமது
விளங்க பண்ணுவார். அந்நிய பாஷை, அந்நிய பாஷையோட ரகசியம் பயங்கரமான ரகசியம். கர்த்தர் அனுமதித்தால் இந்த தேவ வல்லமையில நான் அதுவும் ஒரு டைட்டிலாக பிரசங்கிப்பேன். அது ஆதாரபூர்வமான பயங்கரமான மேட்ரு இருக்குது. ஒரு நாளைக்கு அதை போதிக்கிறவங்களுக்கு நான் அந்நிய பாஷையை பற்றி நிறைய போதிச்சிருக்கிறேங்க. ஆவியானுடைய உறவு என்கிற தலைப்பில் நான் அதை ஒரு ஃபுல் இதை பேசியிருக்கிறேன். வேற நிறைய இதில் பேசியிருக்கிறேன். ஸோ அதை ஒரு நாளைக்கு பேசிக்கலாம். ஸோ இதுதான் புரியுதா அந்த கனெக்ஷன். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா அவரோட கனெக்ஷன் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசணும். புரிஞ்சுதா? இன்னைக்கு என்ன நாள்? அந்நிய பாஷையின் நாள், பலத்த சத்துவம் விளங்குற நாள். சினுக்கு அந்நிய பாஷை வருமா? இங்க ஒரு கேமரா வைக்கணும் போல இருக்கு, ரசிக்கும்படியான ஒரு கேமரா, ஸ்பெஷல் ரெக்கார்டிங். அட்ரஸ் ரொம்ப அழகா இருக்கடா. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர், பிரதர், நீங்கள் என்ன ஆளாக இருக்கிறீங்க, கள்ளனாக இருக்கிறீங்க, கொள்ளனக்காரனாக இருக்கிறீங்க, யாரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு ரெடின்னு இல்லை, வல்லவர் அவர். எந்த மனுஷனையும் ஒரே செகண்டில் அவர் என்ன செய்வார்? தூக்கி அவரை மாதிரி மாற்றிடுவார். எப்படி மாற்றிடுவார்? ஆண்டவர் ரட்சிக்கும் போது எப்படி மாற்றுறாரு? அவரை மாதிரியே மாறுவான் அவன். நீ இப்போ என்ன கமெண்ட் சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. அவர் தான் அவன், அவன் தான் அவர். புரியுதா? கரெக்டா? இப்போ பாருங்க, கீழே வாங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். அப்படின்னா நம்ம நினைவுகளை விட அவருடைய நினைவுகள்னா என்ன, நம்ம வழிகளை விட அவருடைய வழிகள்னா என்ன? கீழே வாங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. எப்படிங்க? பூமிக்கு வீதி எவ்வளோ இருக்கும்? இன்ஃபினிட்டியா? வானம் அளவே இல்லை. பாருங்க, பேக்கில் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும். இது சாதாரண மேட்டரே கிடையாது. பாருங்க, பூமியை பார்க்கலும் வானங்கள், ரொம்ப வானம், பூமியை பார்க்கலும் வானம் ரொம்ப கேலக்சி பெருசு, அளக்கவே முடியாதுங்க. பூமியை கூட ஓரளவுக்கு அளந்துடலான்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓரளவுக்கு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பூமி அளக்கலாமா? புவியியல் படித்தவங்க யார் இருக்காங்க? உங்க புருஷனா? செல்வம் சொல்லுங்க. டேப் கொடுத்து ஹல்லேலூயா. என்னாச்சு?
ருத் சொல்லுங்க. ஆஷ் ஆதவ், என்னாச்சு ஆதவ்? கடிச்சாங்களா? நீ என்ன பண்ண? பிஞ்சிங்க? நீ பிஞ்சிங்கடா? பின்ன கஞ்சிங் டச்சிங். பூமி அளக்கலாம். அவனை சொல்லு. அச்சா, நான் அவனுக்கு ஒரு அடி கொடுத்துடலாமா? அவனுக்கு ஒரு அடி கொடுப்பாரு. நான் கொடுக்கணும் அவனுக்கு, அதான் அடி. சாத்திரம். பூமி எனக்கு தெரியல, எனக்கு அதை பற்றி யாரு தெரியல. ஆனால் எவ்வளோ? 12,000. ஆமாம், டயமீட்டர். அதான் வசனம் சொல்கிற, வசனத்தில் தெரியுது பார்த்தீங்களா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்த, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். ரொம்ப உயரத்தில் நம்மளை குறித்து தேவன் அவ்வளோ பெரிய தீர்மானம் வச்சிருக்காரு. புரியுதா? நான் இந்த பிணத்தை தட்டி எழுப்புறது இதெல்லாம் சிஸ்டர், நான் இன்னைக்கு ஒரு என் ஆவியாரை நல்லா உந்துற ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சம்பூரணம் உண்டாகணும், உண்டாகும் அப்படிங்கிறத விசுவாசிங்க. எல்லாத்துலேயும். நீங்கள் ஏதோ ஒன்றில் பணம் இருந்தால் மட்டும் போதும் நினைக்கவே நினைக்காதீங்க. பணம் உங்களுக்கு பத்தவே பத்தாது. பணம் அதாவது ஐஸ்வர்ய தயவு, மனுஷ தயவு, சூழல் தயவு, உன்னுடைய சரீர பலன், ஆத்தும பலன், இது எல்லாம் உனக்கு வேணும். அதை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் தேவன் உன்னை நிரப்புவார். புரியுதா? நீங்க ஏதோ ஒன்று நிரம்பினா எல்லாம் கிடைக்கும்ன்ற முட்டாள்தனமான முடிவுக்கு வந்துடாதீங்க. அல்லது உலகதரமா ஜெபிக்காம, ஆலயத்துக்கு வராம, தேவனை தெரிந்து கொள்ளாம, அதை பத்தி உங்களுக்கு நான் பிரசங்கிச்சேன், அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். அது ஒரு சாதா வல்லமை. ஆனா அந்த வல்லமைக்குள்ள தேவ வல்லமை வரும்போது நீ எல்லாவற்றாலும் நிரப்பப்படுவாய். எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்புகிற உன் வாழ்க்கையில உன் சரீரத்துக்கு அவர் தலையா வந்து உட்கார்ந்துருவாரு. அவர் தலையா இருந்தாருன்னா நீ வால் வரைக்கும், உன் கீழே வரைக்கும் உன் மொத்த வாழ்க்கையும் நிரப்பப்படும். கரெக்டா? நிரப்பிட்டு அவர் உன் வாழ்க்கையில தீர்மானிச்சுக்கிறது என்னன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ கணக்கிட முடியாம இருக்கிற அந்த உயரம் தான் அவர் உன் மேல வச்சிருக்கிற நினைவு. அந்த கணக்கிட முடியாத அந்த உயர்வு தான் தேவன் உனக்கு வச்சிருக்கிற தீர்மானம், வழி, தீர்மானம். எப்படி எழுதியிருக்காரு பாரு. ஹல்லேலூயா. நம்ம பாருங்களேன், வழின்னா எவ்வளவு வழி. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு அப்படி ஃப்ளைட் வந்து அப்படியே பாஞ்சு வந்து இறங்க இல்லையா? வரணும். நம்ம ஆறெல்லாம் மொத்தமாக வண்டிக்கு சைடெல்லாம் கட்டி எடுக்கணும். அல்லையா? இங்கேருந்து அங்கே ஆறு இருக்குல்ல, அங்கேருந்து திருவட்டாரா இருக்குது. பாலெல்லாம் விலைக்கு வாங்கணும். எப்படி? ஆமாம், நம்ம பெருசாக கட்டி கொடுக்கலாம். அடுத்தரே நம்ம பெஸ்ட்டாக கட்டி கொடுத்தா கவர்மெண்ட் நம்மள்கிட்டே சொல்லும், வாழ்க வளமுடன். எப்படி சொல்லும்? ஆமாம், நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? எங்க நாளைக்கே முதலமைச்சர் விஜயை பார்த்து 10 லட்சம் கோடி தாரேன் வளர்ச்சி நிதி சொன்னா அவர் வாண்டுவாரா வாண்ட மாட்டாரா? வாங்குவாரா? கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாங்கள் பார்த்துக்கிறோங்க. ரோடெல்லாம் நாங்கள் போட்டு தரோம். ஃபெய்த் ஃபேமிலி சபை சார்பாக. கேட்பாரா? கேட்க மாட்டாராங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்கலை. பார்த்தீங்களா? நமக்கு என்ன பாஸ்டர், எனக்கு ஒரு 5 அடி வழி இருக்கு கேட்டியாளா, ஒரு 3 அடி கூட கட்டிச்சிங்க, ஒரு கார் வரும். அல்லேலூயா. உனக்கு எவ்வளோ பெரிய நெருக்கம் இருந்தாலும் காரை பைக்கு கூட வர விட முடியாத இடத்துல உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா ஃப்ளைட் வரும். ஹல்லேலூயா. ஃப்ளைட் வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறார்.
நமக்கு எனக்கு மட்டும் இந்த நெருக்கம் ஏன் வருதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த நெருக்கம் வந்தேன்னா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பெரிய தீர்மானம் வச்சிருக்குது. டேய் பைக்கை விடமாட்டேன், இதே இடத்துல ஏரோட்ராம் வரும், வாம் பைக் மட்டும் அந்த ஏரோப்ளேனை பாக்கக்கு அப்படியே ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கும். அல்ல இல்லையா? சூப்பரா இருக்கும்ல. எவன்லாம் உன்னை நெருக்கிறானோ, எவன்லாம் உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறானோ, அவனை எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் உன்னை ஏராளமா தாராளமா நிரப்பி தமது வழியையும் தமது நினைவுகளையும் வான மண்டல அளவுக்கு இருக்கிற அவருடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில கொண்டு செயல்படுத்தும் போது அப்படியே சில கண்ணுகள் எல்லாம் பிசகும். ஹல்லேலூயா. பிசகுமா பிசகாத? அப்படிதான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை. கம்முன்னெல்லாம் இருக்காது. உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவன் கம்முன்னு. ஆனால் கத்துற இடத்துல மட்டும் உம்மு கம்முன்னுலாம் இருக்கக்கூடாது. வாயை திறந்து கேளு, உன் வாயை விரிவாய் தர உன் நன்மையை நான் நிரப்புவேன்றார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 3:7. எபேசியர் 3:7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். இந்த பவுல் சொல்றான், தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு, இந்த சுவிசேஷத்தை தான் அவன் பிரசங்கிக்கிறான். நான் உங்கள்ட்ட அதான் பிரசங்கிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கிறதுக்கு அவனுக்கு கிருபை கொடுத்திருக்கார் கர்த்தர். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவளாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவுண்டா? நீங்க என்ன சபையை ஐஸ்வர்யத்தை நம்புறீங்களா? எவ்வளவு நம்புறீங்க? அவர் எவ்வளவு ஆயிட்டோம்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அந்த அளவுக்கு என் மேல அவர் தீர்மானம் வச்சிருக்கார். ஐஸ்வர்யம் என்கிட்ட அப்படித்தான் இருக்கணும். ஐஸ்வர்யம்னா உங்க பணம் அவ்வளோ இருக்கணுங்க. பணத்தை அடுக்கி விட்டா அவ்வளோ இருக்கணும்ல. காத்தடிச்சா உழக்கூடாது. காத்தடிச்சா உழாத அளவுக்கு பணத்தை எப்படி நீங்க கட்டுவீங்க? ஒரு பணமாக கட்டுவீங்க நிக்கணும்னா. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். பணம் எப்படி சம்பாதிக்கணும்? பணம் எப்படி சம்பாதிக்கணும்? ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? பணத்தை சம்பாதிக்கணும்னு என்ன செய்யணும்? விதைக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நெல் கிட்டுறது நல்லதுதான். நெல் என்ன செய்ய முடியாது, நீயே வச்சு குத்தி 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 அப்படியே சோறாக்கி தின்னு மொச்சக்கு பிதுக்கி இருக்கப்படாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் எடுத்து விதைக்கணும். அல்லேலூயா. சிறுக விதைச்சா சிறுக, பெருக விதைச்சா பெருக. வாண்டாவாரு எல்லாருக்கும் ஒரே தீர்மானம் தாங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, உன் விருப்பம், உன் அளவின்படி நீ என்ன செஞ்சுக்கோ. உனக்கு உன் விருப்பத்தின்படி வித, நீ அந்த அளவின்படி உனக்கு அளந்து கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்களேன், இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்காகவே இந்த கிருபை என அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னையும் கர்த்தர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார், உங்களையும் கர்த்தர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார்.
நீங்க ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே ஐஸ்வர்யத்தை மற்றவங்களுக்கு, புறஜாதிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன மாதிரி கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். நான் ஃபாலோ பண்ற வசனம் சொல்லுது, என்னை கர்த்தர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா என் மேல கர்த்தர் தீர்மானம் வச்சிருக்கிறார். என் மேல அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகைனா நான் உயர்ந்திருப்பேன் வான அளவுக்கு. ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம் போடுங்க. தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு அவருடைய அருந்த ஞானமான சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. எத்தனை புரிஞ்சுதா? முந்தின வசனம் போடுங்க, 9 போடு. தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். இந்த தீர்மானம் எங்கே இருந்தது? முதல்ல இயேசுக்குள்ளே இருந்தது. அந்த தீர்மானம் எங்கே உள்ள வந்துருச்சு இப்போ, ரைட்டா? அது கையெழுத்திட்டு ஆயிடுச்சு இல்லையா? அடுத்த வசனம் போடுங்க. உன்னதங்களில் உள்ள துரத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக. இப்போ இந்த ஞானம் சபையின் மூலம்தான் கொடுக்கப்படுது. அந்த கிருபையின் பிரசங்கம் இங்கேருந்து தான் வருது. ஹல்லேலூயா. சபையில தான் ஆண்டவர் கொடுப்பார். தினமணி பேப்பரை படிச்சா ஆட்கள் தேவை போய் நின்னோடனே வருமானத்துக்கு புதிய வேலை வாய்ப்பு, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நம்ம ஆளுங்க எதை படிப்பாங்க தெரியுமா? இதை தான் போட்டு படிப்போம். வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, அடுத்து வருத்தத்தின் வாய்ப்பு. இதுதான் வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எங்க இருக்குது? இந்த அனந்த ஞானத்துல தான் இருக்குது. அத தேவன் இங்கேருந்தா ஊற்று விடுவாரு. இங்கேருந்தா அது வரும். எங்க ஊற்றுக்கோ அங்க போய் நில்லு. பாஞ்சு நனைஞ்சு களைஞ்சு அழுக்காய் கடற்கரை போய் நக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஊற்றுல இருந்து வாங்கணும் தண்ணி. போய் எங்கேயாவது கொஞ்சோண்டு கடற்கரை போய் நக்கிட்டு இருக்க கூடாது. இங்க வாங்கணும். பணக்கார பிள்ளைங்க நம்ம சொல்லுங்க. இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைங்க யாரு? பணக்கார பிள்ளைங்க. நீங்க எல்லாம் பணக்கார பிள்ளைங்க தானா? பணக்காரர்கள் தானா? பார்த்தா தெரியலையே, கொஞ்சம் சாஞ்சிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், திருப்பி கடைசியா கொலோசியர் 1:29. முன்னே அந்நியராயும் அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இதை தாங்க பவுல் எல்லா சபைகளுக்கும் பிரசங்கிச்சான். அதற்காக நான் பாருங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்துக்குள் 28 போடுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சுவிசேஷமும் ஒரு வல்லமை, அவருடைய வல்லமை. சும்மா சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசம் கிறிஸ்துவினால தான் பிரசங்கிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள வந்து ஒட்டும். உங்க சரீரத்தில் அது வந்து என்ன செய்யும்? ஒட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கு. அழைப்புல இருக்கிற ஒரு வல்லமை. அந்த அழைப்பை, அந்த வல்லமைய அவருடைய சத்துவத்தின் வல்லமையோடு நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமா தேவ தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் கட 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 நடக்குங்க. செழித்திருப்பீர்கள். அவருடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசை? அடுத்து ஆசை இருக்கா? என்ன ஆசை?
ஆவி ஆசை. ஆவி பிடிச்சு அலைய வேண்டும். மெசேஜ் கேட்குறியாடா? நீ கேட்குறியா? எப்படின்னு ரெண்டாவது கேட்கலாம், அப்படிதானே? ரெண்டாவது கேட்காதீங்க, 2 வாட்டி கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ ரெட்டிப்பான நன்மை வரும். ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா செழித்திருக்கணும்ண்ணே. எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கப்படுறேன். இந்த உலகம் சொல்கிற மாதிரி ஒன்றில் இருந்தால் ஒன்றில் இருக்காது, இதை தந்த ஆண்டவர் அதை தரமாட்டார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான இந்த சரீரத்துக்கு என் தகப்பன் தலையா இருக்கிறார். அதனால நான் ஒன்றுக்கும் குறைபட்டு போவது இல்லை. உலகம் உங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி தானே சொல்லி தந்துச்சு, அப்படி தானே? ஒன்று இருந்தால் நீ காலையில் சிரிச்சேன்னா சாயங்காலம் அழுதுருவேன். இன்னைக்கு வந்தது நாளைக்கு வராது. இன்னைக்கு நிறைய வந்தா சந்தோஷம், நாளைக்கு ஒருவேளை வராது. அப்படிலங்க, இன்னைக்கு வந்ததை விட நாளைக்கு இரட்டிப்பா வரும். இரட்டிப்பா கூட இல்லை, பைபிள் சொல்லுது அவர் பெருக்கத்தின் தேவன் இல்லையா? இன்னைக்கு 1 வந்தா நாளைக்கு 30 வரும், 60 வரும் இல்லையா? 100 வரும். மல்டிபிள் காட். நம்மளை நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். பெருகிட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவில் செழித்துருங்க, ஆத்மாவில் பெருகிருங்க, சரீரத்தில் பெருகுங்க, உங்கள் எண்ணங்களில் பெருகுங்க, சிந்தைகளில் பெருகுங்க, உங்கள் செயல்களில் பெருகுங்க, ஆவியில் பெருகுங்க, வரங்களில் பெருகுங்க. உங்கள் பிள்ளைகள் பெருகட்டும், உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் தொழில், உங்களுடைய பிரகாரங்களில் உங்களுக்கு தேவன் அனுமதிச்ச எல்லா நன்மைகளிலும் ஹல்லேலூயா உயர்ந்துருங்க, செழித்துருங்க, எப்பொழுதும் கனி கொடுங்க. ஹல்லேலூயா. ரக்ஷன் என்ன இதெல்லாம் எடுங்க, சேலா இருக்குது பார்க்க. ஹல்லேலூயா. நிக்லின் எங்கே போயிட்டு வர? ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் சாப்பிட போன? சொல்லு. ஸ்நாக்ஸா சாப்பிட்ட? எத்தனை வாட்டி? 4 டைம்ஸா? 4 டைம்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து ஒரு சிரிச்சிட்டீங்க. 4 டைம்ஸ் ஸ்நாக்ஸு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? நல்லா செழிக்கணும்னா ஆத்மால முதல்ல செழிப்பு எங்கே வரும் தெரியுமா? இங்கே தான். அந்த ஆத்மாவுக்கான செழிப்பான ஆகாரம் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆகாரத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருங்க, செழித்துட்டு. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் சிஸ்டர் பிரதர், நீங்கள் எவ்வளோ உலக அதிகாரியாக இருங்க. எப்படி? ஐநா சபை, ஐநாவில் இருக்கிற பிரசிடெண்டா, ஐநா சபையின் பிரசிடெண்டாக இருங்க, வேர்ல்டு பேங்கோட பிரசிடெண்டாக இருங்க, ஆர்பிஐயோட ஓனராக இருங்க, அம்பானியோட சிஇஓவாக இருங்க. அமெரிக்க பிரசிடெண்டாக இருங்க, இந்தியன் பிரசிடெண்டாக இருங்க, இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருங்க, சீஃப் மினிஸ்டராக இருங்க, தமிழ்நாட்டு எம்எல்ஏ இருங்க, எம்பியாக இருங்க, மினிஸ்டராக இருங்க, பஞ்சாயத்து தலைவராக இருங்க, பஞ்சாயத்து மெம்பராக இருங்க, கணவனுக்கு மனைவியாக இருங்க, மனைவிக்கு புருஷனாக இருங்க, பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருங்க, பிள்ளைகள் பெற்றோராக இருங்க, கல்யாணம் ஆகாதவனாயிரு, ஆனவளாயிரு, பிள்ளையார், எல்லாரும் இந்த வார்த்தைக்கு தினமும் செவி கொடுங்க.
உங்கள் வேலையே அதுதான். அப்போ தான் நீங்கள் அந்த சத்துவத்தில் பெருக முடியும். சத்துவத்தின் வல்லமை அப்போ தான் உங்களுக்குள்ளே பெருகும். இந்த சத்துவம் இல்லாமல் இருந்தால் வெறும் சத்துவத்தை எடுத்து கிண்டலாம். இதை மறக்காதீங்க. நான் நல்ல உங்களுக்கு ஓரமே இருக்கு. நம்ம என்னதான் பிரசங்கிச்சாலும் அந்த கிச்சனுக்குள்ளேயும் இந்த கக்கூசு இந்த ஏரியாவுக்குள்ளே கிடையாத நமக்கு ஒன்று உள்ளே இறங்காது. அப்படி தானே வசனம்? அப்படி தானே நம்ம முதல்ல தூங்கணும். அப்படி தானே தூங்கணும். எப்படி? முதல் வசனம் போடுங்க. அதுக்கு முன்ன ஒன்று போட்டேன். ஃபஸ்ட்டு வசனம். நோ, எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை, அந்த வல்லமையின்படி செய்ய வல்லவரை சேர்த்து கொள்ளும்போது அதன் பிரகாரம் ஒரு வல்லமையான வாழ்க்கை உண்டாகும் பாருங்க. அதை தான் நான் என்னை பிரசங்கித்தேன். இதுவரைக்கும் நீங்கள் ஓடுறீங்க. சிலவங்க எல்லாம் ஒரு வாரம் ஜபிக்கவே இல்லை. எனக்கு நல்லா தெரியுது. ஒரு வாரம் ஜபிக்கல, ஆனால் அவனுக்கு காசு வந்தது. சாப்பிட்டீங்க, வியாதி வரல, பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்க, உண்மைதான். ஆனால் அது உங்களை எங்கேயாவது போய் சேதப்படுத்தும் அல்லது குறைவுள்ளவர்களாக வைக்கும். ஆனால் நீங்கள் அவருடைய பலத்த சத்துவத்தை நீங்கள் அறிகிற மனக்கண்களை பெற்று அந்த பலத்த சத்துவம் உங்களுக்குள்ள விளங்குச்சுன்னா அந்த வல்லமை இந்த பூமியை கலக்கும். மரித்தோர் எழும்புவார்கள். பிஸ்னஸ் எல்லாம் வேற மாதிரி பண்ணணுங்க. டக்குன்னு போய் பேசுங்க. கவர்மெண்ட்ட பேசுங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எவ்வளவு வரும்? லட்சம் கோடிக்கு நீங்கள் போய் நில்லுங்க. எப்படி? லட்சம் கோடி ப்ராஜெக்ட் போய் நில்லுங்க. பாருங்க, அது வரவே இல்லைங்க. லட்சம் எப்படி? ஏங்க 5 பைசா செலவு இல்லாமல் அம்பானிக்கு கொடுக்குறாங்க. கூப்பிட்டு கொடுக்குறாங்க. சார் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? பணம் தரேன் சார். ஆனால் நம்ம மட்டும் அவர் ஏன்னா முதலாளி ஒரு ப்ராஜெக்ட் பிடிப்பார், தள்ளாண்டிருக்கார். நீ முதலாளியாவு. ஆண்டருடைய பிள்ளைங்க தான் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் அப்பனை மகிமைப்படுத்தும். அப்பனை மகிமைப்படுத்துற மாதிரி உயருங்க. ஹல்லேலூயா. உயர்ந்துருவீங்களா? கனி